இது பிரிவு தனி. சர்க்குரு குடும்பத்துக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு? கோத்திரம் சிவகோத்திரம். நட்சத்திரம்னா லொட்டு நொடுக்கு எல்லாம் சேர்த்து சொல்லணும். ஐயா அர்ச்சனை தான் அதுதான் பண்ணணும் கேட்கணும், அவன்கிட்ட சொல்லணும். ஐயருக்கு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அவர் அதவே சமஸ்கிருதத்துல சாமிக்கு சொல்லுவாரு. அவ்வளவுதான். நமக்கும் அவங்களுக்கு இடையில அவங்க புரோக்கரு சொல்றதுக்கு. புரியுதா? அதுதான் நம்மகிட்ட இருப்ப. நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க வீட்டு பிள்ளைகளை சொல்லுவீங்க, பிறந்ததை சொல்லுவீங்க, தேதியை சொல்லுவீங்க. இப்ப நானும் சோபாவும் அந்த மாதிரி போனா இப்படிதான் சொல்லுவோம். சோபா இன்னைக்கு எங்கேயாவது போனா கூட அப்படிதான் சொல்லுவோம். சோபாவுக்கு கொஞ்சம் ஆலயத்துக்குள்ள போறதுக்கு விருப்பப்படுவா. இந்த ஆலயம் அந்த ஆலயம்னு போறதுக்கு போனான்னா ஏதாவது அது பண்ணிட்டு வருவோம் சாமி, கேட்டுட்டு வருவோம் சாமின்ட்டு போவா. முன்னாடி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்பெல்லாம் சர்க்குரு குடும்பம் அவ்வளவுதான், ஒரே வார்த்தையை சொல்லிட்டு வந்துருவா. அப்ப இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க என்னைக்காவது யாருக்காவது உங்க எண்ணத்துல நாம எல்லாம் சர்க்குரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வந்திருக்கான், மனசாட்சியை தொட்டு கையில நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நினைப்பு கூட இருக்காது. எப்படி? அப்ப அந்த நினைப்பே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மகிட்ட எப்படி சைப்புத்தன்மை வரும்? பெருந்தன்மை எப்படி வரும்? வருமா? முதல்ல இந்த எண்ணம் வந்தாதான் இந்த அடுத்தது ரெண்டும் வரும். புரிஞ்சதா? அது இல்லைங்கிறப்ப எப்படி வரும் நமக்கு? ஒண்ணுதான் செய்யல, இந்த விஜய் குரூப் மாதிரி மரத்துல கம்பத்துல ஏறல. என்ன குரங்கு மாதிரி இடத்துலயும் தொத்தல, அந்த தரையிலயும் நின்னுக்கிறீங்க, உட்காந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். குணமெல்லாம் அந்த குணம் தான் இருக்குது. குரங்கு குணம் தான் இருக்குது எல்லாத்திட்டையும். அது போகல இல்ல யார்த்தையும். அப்ப இதெல்லாம் நம்ம அந்த குணபாவங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு முதல்ல நமக்குள்ள சீர்திருத்தம் அது நம்ம கொண்டு வந்தா தான்ப்பா பல நன்மைகளை நம்ம பெற முடியும். இங்க வந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றது